இதுதான்ப்பா நம்மளோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணீங்கல்ல? when did you decide? அது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ். எல்லாரும் பெர்ஃப்யூம் தான் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்து ஃபோட்டோகிராஃபர். ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் இருக்கோம்ல நம்ம. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஐடியா இருக்குது அப்படி சொல்லி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. what do you want to tell those youngsters? ட்ரை டு மேக் ஆன் யுவர் நேம். உங்கள் பேர் பில்ட் பண்ணு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. வாட் இஸ் த சீக்ரெட்? தட்ஸ் எ பெர்ஃப்யூம். இதெல்லாம் நான் கண்டிப்பாக என்னோட பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற சில பிரின்சிபல்ஸ் வச்சிருப்பீங்கல்ல. can you list out a few? யாராவது எது சொன்னாலும் நீ கேட்க முடியும். அது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாது. 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. அது வந்து பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி. ஒரு ஸ்ப்ரே பண்ணியா அந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னமும் இவ்வளோ வருஷமும் கழிச்சு கூட நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. எப்போ எனக்கு மூட் ஆஃப் ஆகுது தெரியுமா? நான் வேலை பண்ணலன்னா அந்த டைமில் மூட் ஆஃப் பண்ணி. நம்ம லைஃப்லேயே நம்ம மீட் பண்ணுற மனிதர்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டாக இருப்பாங்க, அப்போ சில பேர் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருப்பாங்க. how do you strike the balance? whatever you should be, you don't change yourself. Hi guys, welcome to the Ramya show. இன்னைக்கு என் பக்கத்தில் வந்து இதை நான் என்ன சொல்கிறது, ஒரு மெஜிஷியன், ஒரு டாக்டர் ஆஃப் ஃப்ரெக்ரன்ஸ், இப்படி வந்து பல ஐடென்டிட்டிஸ் இவருக்கு நான் வந்து கொடுக்கலாம். அண்ட் எல்லாருமே ஆசையாக இவர் வந்து யூசுப் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் எந்த ஸ்மெல்லை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது ஒரு பாட்டிலில் அழகாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி அவர் கொடுத்துருவாரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு நம்ம ரம்யா ஷோவில் நான் அவர் கூட ஏன் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, த ஹம்பிள் ஜேர்னி தட் he came from rags to riches. யோசிச்சு பாருங்க, கேரளாவில் பிறந்த ஒருத்தர், அது ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியில் பிறந்து படித்து அதுக்கப்புறம் துபாய்க்கு மைக்ரேட் ஆகி அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவரோட லைஃப் ஆரம்பித்து இன்வெர்ட்டர்லாம் விற்று திடீர்னு அவர் பிரதர் மூலமாக ஒரு பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரியில் சேல்ஸ் ஜாப் கிடச்சி அப்புறம் நம்மளும் பர்ஃப்யூம் கடையே ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் ஒரு ஹம்பிள் பிகினிங்கில் நிறையா கடின உழைப்பில் இன்னைக்கு துபாயில் 5 பெரிய அவுட்லெட்ஸ் அவருக்குன்னு உள்ள ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி இந்தியாவுக்கும் வந்து ஹைதராபாத்தில் ஆரம்பித்து அடுத்து சென்னையில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்திருக்காரு. யூசுப் பாய். Hi. Such a pleasure to meet you. Thank you, my dear. Bless you. So honored. The more I read about you, நிறைய அவங்க படிக்க வந்து you make us feel like anything is possible in life. That's true. And whatever you do, அந்த அளவுக்கு ஏதாவது டீப் ஆஃப் ஹார்ட்டாக பண்ணியா அதுக்கு ரிசல்ட் இருக்கும். இன்னும் இல்லைன்னா நாளை கரெக்ட். ஆனால் 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. அது வந்து பெர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி. ஒரு ஸ்ப்ரே பண்ணியா அந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. எனக்கும் வந்து உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. பிகாஸ் யூ ஹேவ் திஸ் ஆரா, ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. வாட் இஸ் த சீக்ரெட்? That's the perfumes giving everyone is positive energy. Whatever wear your clothes, whatever you have, you don't have good smell. I mean, that's a positive energy giving that. வாசனை தான் எந்த அளவுக்கு என்ன இருந்தாலும் வாசனை இருக்க வேணும். அதுதான் வாசனை இருந்தால் தான் அந்த நீ போட்ட ட்ரெஸ்ஸுக்கும் இந்த வாட்டும் எடுத்த மொபைலுக்கோ இல்லைன்னா எந்த ஜுவல்லரி போட்டு இருக்கோ அதுக்கு மேலே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பது என்ன தெரியுமா? பர்ஃப்யூம். ஆசம். பட் நீங்கள் வந்து நிறையா கரியர்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான்ப்பா நம்மளோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணீங்கல்ல. when did you decide இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது பர்ஃப்யூம் அப்படின்றது? அது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ். எல்லாரும் பெர்ஃப்யூம் தான் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்து ஃபோட்டோகிராஃபர். அந்த டைமில் வந்து ஆர்ட்ஸ் பண்ணோம், கிளை மாடல் பண்ணோம், இல்லை பெயிண்டிங் பண்ணோம். அப்போ அந்த டைமிலும் நம்ம பிக் பிரதர் எல்லாம் பெர்ஃப்யூம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் வந்து ஹோல்சேல். ஓகே. പക്ഷേ அவர் வந்து டேலண்ட் அந்த பெர்ஃப்யூமில். எது பெர்ஃப்யூம் பாட்டில் சேல் பண்ணதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சிருக்க வேணும். அதில் என்ன இருக்குது, டாப்பில் என்ன இருக்குது, இது யாருக்கு பிடிக்குது யாருக்கு பிடிக்காது, பெண்ணுகளுக்கு பிடிக்குதா இல்லைன்னா அது ராயல் ஃபேமிலிக்கு பிடிக்குதா இல்லை நார்மல் ஆட்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த அளவுக்கு அந்த பெர்ஃப்யூமின் நாலேஜ் இருந்தது. ஓகே. அப்போது நம்ம எல்லாம் அப்போ அந்த டைமில் நம்ம பிரதர் பக்கத்தில் போயிட்டே இருக்கும். அந்த டைமில் க்ரௌடு வெளியில் இருக்க வேணும். പക്ഷേ ஃப்ரீ இருக்கிற டைமில் ஏதாவது பெர்ஃப்யூம் போட்டால் சொல்லி இதில் என்ன இருக்குது இதில் என்ன கேட்டு அதுதான் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ செல்ஃப் லேர்னிங். ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு டிகிரி வாங்கி ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. அதொன்றும் இல்லை. ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நம்ம பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரியில் போயிட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ஃபாதர் வந்து பெர்ஃப்யூம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே. அவர் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் வேலை இருந்துட்டா, கமிஷன் ஏஜென்ட் தான். இப்போ அந்த டைமில் வெளியே போன டைமில் புதுசாக ட்ரெஸ் போட்டாலும் எது பெர்ஃப்யூம் ஜாஸ்தி போடுறது ஏன் மனசுக்குள்ளால இருக்கும் என்ன அந்த connected with work.
அதனால ஜாஸ்தி அத்தர் முன்னாடியில் அத்தர் அந்த காட்டனில் வந்து இங்கே வச்சுட்டே இருக்கும் ஜன்னத்தில் ஃபர்தௌஸும் ப்ரூஃப்டு அந்த மாதிரி பர்ஃப்யூம் அளவுக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வெளியே போன டைமில் ராசநாதி பவுடர் சூர்ணா எல்லாம் போட்டுது அதெல்லாம் மெமரியிலே இருக்குது அதெல்லாம் இப்போ பெர்ஃப்யூம் பண்ண டைமில் ஹெர்பல் டோன் என்ன இருக்குது சாண்டில் டோன் என்ன இருக்குது அது பார்த்து அப்போ தெரிஞ்சுட்டே இருக்குது எல்லாருக்கும் வந்து இப்போ பெரிய விஷனரியா ஆனவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா வந்து தில் பி ஒரு ஸ்பார்க் மூமெண்ட். இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கலாம் இல்லை ஷாருக் கான் எடுத்துக்கலாம். அவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப கடினப்பட்ட டைம்ல என்னோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாதுப்பா, நம்ம இதை மாற்றணும் நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். அது அப்போ நான் முடிவு பண்ணேன். அந்த ஸ்பார்க் எனக்கு அன்னைக்கு தான் தோணுச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்போ இருக்கு ஸ்பார்க்? நம்ம வேற இந்த லைஃப் ஸ்டைல்குள்ளே நம்ம அடங்கிடக்கூடாது, நம்ம இதுக்கு மீறி தான் ஒன்று பண்ணணும்னு எப்போ உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்துச்சு? பெர்ஃப்யூம் அண்ணன் பேர் வந்து பெர்ஃப்யூம் சேல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அந்த டைமில் பெர்ஃப்யூம் வந்து சேனல் பெர்ஃப்யூமில் என்ன கிறிஸ்டன் பெரிய பிராண்டு, அது எஃபர்டபிள் அல்ல நமக்கு, கரெக்ட், வாங்க முடியாது, காசு இல்லை. அப்போ நான் அது எப்படி பண்ணுது பார்த்து அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸு, அது நம்ம மக்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு எஃபர்டபிள் ப்ரைஸில் கொடுக்க முடியும், அது பார்த்து அதுதான் உங்க ஸ்பார்க், அதுதான் உங்க கோலா இருந்தது. இப்ப இருக்கிற யூசுப் பாய் இதை கேட்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷாப் நீங்க ஒன்று ஆரம்பிச்சிங்கல்ல 1990s உங்களோட ஓன் கடை, அவர் வந்து இப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆளா 25 வருஷம் கழிச்சு மாறிடுவாரு. இந்தியாவுக்கு வந்து சென்னையில வந்து ஒரு அவுட்லெட் ஆரம்பிப்பாரு, யூசுப் பாய் பர்ஃப்யூம் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப சொன்னேன்னா அந்த யூசுப் பாய் நம்பியிருப்பாரா? அந்த பேஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒரு உள்ளால ஏதாவது அந்த மாதிரி இருக்க வேணாம்னு நினச்சிட்டே பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஐடியா இருந்தேன் ஏதாவது நம்ம மக்களுக்கு இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஈவன் எவ்ரிடே ஈச் அண்ட் எவ்ரிடே ஐ கோ டு ஒர்க். நோ தேர் இஸ் ஆஃப் டே. அப்படியா? சண்டே கூட ஆஃப் இல்லை, ஆஃபே கிடைக்காது. ஏன் அவ்வளோ வேலை பிடிக்குமா? அப்படி வேலை பிடிக்கும். நான் காலையில் 11th வேலைக்கு போயால் பின்ன லஞ்சு சாப்பிட்றதும் தெரிய இல்லை, பசி வராது. அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு இன்னமும் இவ்வளவு வருஷமும் கழிச்சு கூட நீங்க சொல்றீங்க உங்களுக்கு அவ்வளவு டெடிகேட்டடா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. எப்போ எனக்கு மூட் ஆஃப் ஆகுது தெரியுமா? நான் வேலை பண்ணலன்னா அந்த டைமில் மூட் ஆஃப் பண்ணியிருக்கோம். வேலை இருந்தால் நான் எங்கேஜ்ட்டே இருந்து ஆள்கார் பார்த்து அவரை ஹக் பண்ணி அவருக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஹாப்பி, எனர்ஜி கிடைக்குது ஜாஸ்தி. இல்லைன்னா எனர்ஜி கிடைக்காது. சும்மா உட்காருந்தா எனக்கு எனர்ஜி வராது. ஸோ ஒரு பிரேக் எடுத்து ஒரு வெக்கேஷன் போகிறது, ஒரு படம் பார்க்குறது, அதெல்லாம் நார்மலாக நாங்கள்லாம் பண்ணுவோமே, அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீங்க. ஐ என்ஜாய் மை செல்ஃப் ஆல்வேஸ் வாட் எவர் ஐ எம் டூயிங். நான் பெர்ஃப்யூம் பண்ண கொடுக்குற டைமில் யாராவது ஞாபகம் இமோஷன் ஃபீலிங்கு கிடைச்சா அந்த ட்ராப் ஆஃப் டியூ அது கிடைக்கிற டைமில் அதுக்கு கொடுக்குற எனர்ஜி, அவர் பண்ண ஹக், அதில் லாட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அதுதான் நம்ம மோட்டிவேஷன். Beautiful. And tell me some principles you follow, Yusuf. ஏன்னா ஒரு 30+ 40+ இயர்ஸ்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டர்பிரினியர் பார்த்து நீங்கள் செட் பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்ப்பா, எனக்கு எவ்வளோ காசு கிடைச்சாலும் ஓகே, இதெல்லாம் நான் கண்டிப்பாக என்னோட பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற சில பிரின்சிபல்ஸ் வச்சுருப்பீங்கல்ல. கேன் யூ லிஸ்ட் அவுட் a few? அந்த மாதிரி இல்லை, நம்ம எது வேலை பார்க்குது, எது பேஷனால நம்ம பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, யாராவது எது சொன்னாலும் நீ கேட்க முடியும், அது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாது. சின்ன குழந்தை இருந்தால் பெரிய இருந்தால் யாராவது இவன் வந்து நியூ ஆள் வந்துட்டு நியூ பெர்ஃப்யூம் வந்து அதில் இந்த மாதிரி மனம் இருக்குது, அது நீ ஓகே லெட்ஸ் லிசன் அபவுட் இட். கேட்க தெரிய வேணாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ எப்படி சிம்பிளாக ஹம்பிளாக யாராவது எது பேசியாலும் அது ஓகே, லெட் மீ ட்ரை. Then you try, you will be get a result. That's it will become the true also. The growth mindset. Yeah, great, awesome. And what about இப்போ உங்க ஃப்ராக்ரன்ஸ்ல வந்து ஜென்ரலாகவே சில பேருக்கு அந்த லைட்டாக இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயே நம்ம மீட் பண்ணுற மனிதர்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருப்பாங்க. How do you strike the balance? Whatever you should be, you don't change yourself. இப்போ நான் எப்படி இருக்கு யூசுப் பாய்? ஆமாம், நான் முன்னாடி எப்படி இருக்கு இப்படி அப்படி தான். தொப்பி போட்டிருக்கு, இது போட்டிருக்கு, அது இன்டர்வியூக்கு தான். இல்லைன்னா யூசுப் பாய் அப்படி தான். யார் வந்து என்ன பேசினாலும் நம்ம மகளுக்கு எல்லாருக்கும் சொன்னிருக்கு, எது சோஷியல் மீடியாவில் எது போட்டிருக்கு நல்லா போட்டிருக்கு, நல்லா கெட்டது போட்டிருக்கு.
நீ இது பண்ணு, நோஸ் அப்பு வராது, இல்லைன்னா அதுக்கு மைனஸு வராது. ஓகே. நீ என் வேலை பார்த்துட்டே இருக்க, நல்ல நீ என்ன வேலை பார்க்குது அந்த வேலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கு. நான் வேலை பண்ணது தெரியுமா, என் வேலை பர்ஃப்யூம் பண்ணுது, மோர் அந்த பீப்புளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அது பண்ணிகிட்டே இருந்தால் யாராவது என்ன சொல்லட்டும், உனக்கு நிஜமாக இருக்க வேணாம். நான் பண்ண வேலை அது அந்த மாதிரி வேலை. நீ எங்கே ஃபங்க்ஷனுக்கு போகுதா, இன்டர்வியூக்கு போகுதா, எதுக்கு போன டைமில் உனக்கு கான்ஃபிடென்ஸ், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நான் எப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் உனக்கு கொடுக்குது? பட் உங்க கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கு 4 மனுஷங்க பூந்துதா சொல்லும்போது அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்கன்றீங்களே, அது ரொம்ப கஷ்டமாச்சே. இல்லை, அது நார்மலி நீ அந்த அளவுக்கு நீ அது டீப் இருந்த அந்த வேலையில் உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்க வேணும். பின்ன யாராவது என்ன சொல்லிட்டா உனக்கு தெரியும், இதில் இந்த பர்ஃப்யூம் வந்து லாஸ்ட்டுங்க, இந்த பர்ஃப்யூமில் இந்த அளவுக்கு இது இருக்குது, இந்த அளவுக்கு நான் போட்டிருக்குது இன்னது, அதெல்லாம் ஜென்யூன் நல்ல குவாலிட்டி பண்ணியா உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்க வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் யூஸ் பண்ணன பம்பு, அந்த பம்பு உனக்கு தெரிய வேணாம், அந்த கேப் உனக்கு தெரிய வேணாம், அந்த பாட்டில் உனக்கு தெரிய வேணாம், அந்த பேர் போட்டது உனக்கு தெரிய வேணாம். அதில் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் உனக்கு கண்டிப்பாக சொல்ல விடும் இது என் ப்ராடக்ட். அந்த மாதிரி தான் என் மகன் ஏதாவது பண்ண சொன்ன டைமில் உனக்கு தெரிய வேணாம், என் மகன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவன் என் மகன் கான்ஃபிடென்ஸ் அந்த அளவுக்கு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுதான் கிரேட். ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல இருக்கோம்ல நம்ம, இப்ப எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஐடியா இருக்கு அப்படி சொல்லி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்டிங் அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலமா கிடைச்சிருது. பட் சஸ்டெய்னிங் இன் அ பிஸ்னஸ் இன் அன் ஆண்டர்பிரினியரியல் பாத், அங்கே வந்து எல்லாரோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வாங்கி அதை பில்ட் பண்ணி உங்களை மாதிரி ஒரு ஐகான் ஆகுறது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில். வாட் யூ வாண்ட் டு டெல் தோஸ் யங்ஸ்டர்ஸ்? ட்ரை டு மேக் ஆன் யுவர் நேம். ஓகே. ஆதி வந்து உங்கள் பேர் சிக்னேச்சர் பண்ணலாம், சிக்னேச்சர் பில்டு உங்கள் பேர் பில்டு பண்ணணும், அதுக்கு பின்னாடி உனக்கு எல்லாம் வரும். இப்போ யூசுப் பாய் எது போட்டாலும் எது சொன்னாலும் ஓகே சரிதான் சொல்லுது. அந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கு. அந்த கான்ஃபிடென்ஸுக்கு லெவலுக்கு வர வேணும்னு அந்த யூசுப் பாய் எது பேர் அது பேஸில், ட்ரெஸ்ஸிங்கில், கேரக்டரில் அந்த அளவுக்கு நம்ம அந்த கேரக்டர் பண்ண வேணும். அதனால அந்த பேர் வரும், இல்லைன்னா ஒன்றுமே வராது, கிடைக்காது. கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 200 பெர்ஃப்யூம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நான் படிச்சிருக்கேன். 200 பெர்ஃப்யூம் இருந்தால் நார்மல். ஓ மை காட். அண்ட் வை டிட் யூ சூஸ் துபாய்? நீங்கள் கேரளாலேயே ஜாலியாக இதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்க? அந்த முன்னாடி ஸ்டடி பண்ண நம்ம காலேஜ் போன டைமில் அந்த டீச்சர் வந்து கேட்டு உங்கள் என்ன ஆகணும், அந்த ஆளுக்கு அந்த பொடி எனக்கு கேட்டு அவன் சொன்ன இன்ஸ்பெக்டர் ஆகணும், அவன் சொன்ன எனக்கு என்ஜினியர் ஆகணும், அவன் சொன்ன எனக்கு ஜட்ஜி ஆகணும், ஏதாவது சொன்னிட்டு நான் வந்து கல்ஃபுக்கு போக வேணும். அவ்வளோதான், அதுதாங்கோ. நம்ம எல்லாரும் கல்ஃப், அந்த நம்ம ஊர் வந்து எல்லாரும் சாவக்காடு மினி கல்ஃப் தான் சொல்லும், எல்லாரும் கல்ஃபில் தான். இப்போ கல்ஃபி போயிட்டா. அப்போ அந்த டைமில் நான் வந்து முன்னாடி கத்தரில் போயிட்டா ஃபோட்டோகிராஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஃபோட்டோகிராஃபர் தான் இருந்தால் அந்த டைமில் பென்சில் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருந்து. எதிலும் ஆர்ட்ஸ் இருந்தால் உனக்கு ஈஸி டு கனெக்ட் வித் எவ்ரிதிங், even dressing, even drawing, even painting, even whatever you do with passion and arts, you have that talent, you will be creative, very creative. Lovely. உங்களோட கோல் வந்து இந்த ஸ்டார்ட் நான் கல்ஃபுக்கு போகணும், அவ்வளவுதான். மற்றபடி என்ன அங்க கல்ஃப்ல பண்ண போறேங்கிறதுலாம். பட் இப்போ why I'm asking that question is, எல்லாருக்குமே இப்ப வளர்ற பசங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போயிடணும், செட்டில் ஆயிடணும், அதுதான் உங்களை மாதிரி ஒரு கோல் இருக்கு. ஆனா வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு இந்தியன் மாதிரியே அவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேற ஒருத்தங்களா ட்ரீட் பண்றாங்கன்ற ஒரு வருத்தமும் இருக்கு. இப்ப நீங்க வந்து லேட்டஸ்டா நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்னீங்க, துபாய் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, துபாய் மக்கள் தான் அவ்வளவு பாசம் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன்னா நீங்க சொன்னதை நான் பார்த்தேன். பட் ஃபர்ஸ்ட் அங்க போய் செட்டில் ஆகும்போது நான் படிச்சேன், இந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது கூட கஷ்டமா இருந்தது. ஒரு சின்ன வீட்டுல நீங்க இருக்கிறத பார்த்து உங்க ஒய்ஃப் அழுதாங்க, அவங்களோட ஜுவல்லரிலாம் நீங்க வந்து வெளில கொடுத்து அடமான வச்சுதான் நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. அந்த டைம்ல துபாயில போய் ஒரு தனி மனுஷனா கூட ஃபேமிலி யாருமே இல்லாம I'm not able to process that. அந்த லைஃப் எப்படி இருந்தது? அது வந்து கஷ்டம் தான். நான் வந்து முன்னாடி வந்து சேல்ஸ்மேன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமிலும் கரண்ட் கட்ட டைமில் ஏசி காரில் ஏசி போட்டு அந்த அந்த இது தூங்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் டைம். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். வண்டி இல்லாத டைமில் வந்து பேக் தூக்கி அபுதாபி, அலையன், ராசல் ஹைமா எல்லா பக்கத்துலையும் பஸ்ஸில் இடம் பார்த்துட்டே போயிருப்போம். ஷாப்பிங் மாலில் போயிட்டு சேல் பண்ணிகிட்டே இருக்குது. പക്ഷേ
அது வந்து யாருக்கும் சேல் பண்ண முடியாத பெர்ஃப்யூமை நான் சேல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? எனக்கு அந்த பெர்ஃப்யூமில் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. எனக்கு தெரியும் அது வந்து என் அண்ணன் சொன்னதுக்கு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இது வந்து அரபிக்கு பிடிச்சிருக்கும், இது வந்து இந்தியன்ஸ் பிடிச்சிருக்கும், இது அதில் இன்சென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அளவுக்கு தெரிய வேணும். அந்த மாதிரி தெரிஞ்சு சொன்னால் அவருக்கு அது சீக்கிரம் போய் ரீச் ஆயிடும், அதுக்கு பிடிச்சிடும். அதுதான் சக்சஸ். அதான் ட்ரிக். அதுதான் ட்ரிக். உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல நேத்திக்கு நான் படிக்கும்போது எனக்கே சிரிப்பு வந்தது. ஒரு கமெண்ட் வந்து ஒரு பையன் கேட்கறான், பொண்ணுங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பெர்ஃப்யூம் அடிச்சுக்கணும்? அவனு ஸ்மைல், கான்ஃபிடன்ஸ். அது சரிதான். இப்போ வந்து நான் நல்ல பெர்ஃப்யூமு, பெரிய பெர்ஃப்யூம் ஃப்ரீடம் ட்ரெஸ் 1400 dirhams அதை அடிச்சுட்டு இப்படி இருந்து பேசின டைமில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் அந்த வாசனை வந்து அந்த வாசனை உண்ட லைஃப்ல சொல்லு, அந்த ஆளே மனமே எனக்கு பிடிக்காது. ஆமா ஆமா. எந்த ஃப்ராக்ரன்ஸும் எந்த மனமும் கனெக்டட் வித் யுவர் கேரக்டர். நான் வந்து 10 ரூபாய்க்கு பர்ஃப்யூம் போட்டு உங்கள் பேச எப்படியா நல்லா இருக்கா எப்படி அந்த வாசனை வந்து த பெஸ்ட் பர்ஃப்யூமே இருக்கும். அப்போ கனெக்டட் வித் யுவர் கேரக்டர் எவ்ரி ஃப்ராக்ரன்ஸ். So well said, Yusuf bhai. I'm going to talk a little about your perfume style now. Okay. இப்போ வந்து ஜெனரலா தமிழ்ல சொல்லுவாங்க கழுகு மாதிரி கண்ணு, பாம்பு மாதிரி காதுன்னு. உங்க மூக்க உங்களோட ஒரு அனிமலோட டிஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களோட வாசனை, ஏன்னா you have that unique thing. You can just capture the smell of anything and produce it as a perfume in 15 minutes. Because I am every day taking challenge. Each and every one. There is, per day, more than maybe 10 bottle bring to me. You should buy recreative. There is no name. There is no brand name. There is bringing cloth. Someone is bringing sari. The inner cloth. Even inner cloth is inner cloth la எடுத்துட்டு வருவாங்க. Inner cloth. என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கே சொன்னேன். அது இன்டர்வியூவில் சொல்ல முடியாது. Anyway, that's a different. Right. Yeah, that's it. அதுக்கு நான் சொல்லுது என்ன தெரியுமா? பெஸ்ட் ஸ்மெல்லு வந்து நம்ம ஆளை ஸ்மெல்லு, நம்ம பிடிச்ச ஆளை ஸ்மெல்லு தான் த பெஸ்ட் ஸ்மெல்லு. பெர்ஃப்யூம் அல்ல. அது ஸ்வெட்டாக இருக்கும், இல்லைன்னா அவன் பிடிச்ச ஏதாவது அதுதான். அந்த ஸ்மெல்லு கேட்டால் எனக்கு அந்த ஞாபகம் வரும், அந்த இமோஷன் ஃபீலிங் வரும், அந்த இடம் தெரியணும், அந்த எல்லாம் பிடிச்ச அதுதான் அந்த பெஸ்ட் ஸ்மெல். அதை அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, இல்லைன்னா ஹஸ்பண்ட் இருக்கா, இல்லைன்னா பாய் ஃப்ரெண்டு இருக்கா, இல்லைன்னா யாராவது, அந்த ஸ்மெல்லு தான் த பெஸ்ட் ஸ்மெல். அதுதான். அதனால யூசுப் பாய் வந்து சக்ஸஸ். அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஒரு பிலோ கவர் கொண்டு வந்து ஒரு ரஷ்ய பொடியை வந்து சொன்னு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்மெல் இருக்குது, இது எனக்கு பண்ணி கொடுத்தோன்னு சொன்னேன். ஆனா எல்லாத்துக்கும் பர்ஃப்யூம் பண்ணி கொடுத்துருவீங்க. You never say no. No. ஒரு நாய்க்குட்டி இறந்து போயிடுச்சு, அதோட ஸ்மெல்ல வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஜாஸ்தி. நான் வருவேன் அதுக்கு தான் நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக அது பண்ணி கொடுக்க உனக்கு உன் ஹெல்ப் தேவை எனக்கு. ஓகே. ஏன் தெரியுமா? அது என்ன சாப்பிட்ருக்கு, என்ன ஏஜ் இருக்குது, எந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்து அது நம்மளோட ஆர்ட்ஸ் பண்ணல. ஒரு கிரிமினல் ஆர்டிஸ்ட் எப்படி ஆர்ட்ஸ் பண்ணுது, இந்த மாதிரி இருக்கா, கண் எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரியா, அந்த மாதிரி ஆர்ட்ஸ் பண்ணிவிட்டு ஓகே லாஸ்ட் ஃபினிஷிங் நீ சொல்ல வேணாம், தட்ஸ் ஓகே. Wow, this is so like என்ன சொல்றது, you're like a therapist, you're like an astrologer and a magician all combined together. That's why I'm saying the best art, best talent in the world, I'm saying there is perfume. Why? Yeah, that's a good question. Because for example we are talking now together, I know this is brownish, even each and your hair maybe there is, if I have there is black also, you can see that. When sharpness you can see that. My voice you can listen when I know this noise, listen to the lifetime in USA, UK, everywhere. That's true. Okay, let me ask, this is a writing Yusuf Bhai. Okay, there is also Yusuf Bhai is here, everything color is red and this is a black. Let me spray the smell. You can see that. No, okay, the spray also you see. What is the smell, audience? Nobody know. Yeah. That's why the best art. Because it is still the technology. Elon Musk, whatever. Who is the one? He can make the color. Yeah. He can put the noise. Everything you can see, you can listen. But the smell, when you spray, nobody know. That's why technology is still behind of the nose. பட் யூசுப் பாய், எனக்கு இதை கேட்கணும்னு நினைச்சது தோணுது. ஏன்னா நீங்க வந்து டெக்னாலஜி பத்தி சொல்றதுனால
you are the curator of this whole brand called Yusumbai perfumes. Yes. இல்லையா? Yeah. Like it's a grandmother recipe. Yeah. ஒரு வீட்ல போயிட்டு வந்து பாட்டியோட ரெசிபியை வந்து அந்த ஃபேமிலி தெரிஞ்சு வச்சிருக்கோம், வேற யார்கிட்டயும் சொல்லாது. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க, இது செமையா இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா அதை நான் சொல்ல மாட்டேன், இது என்னோட ஃபேமிலி ரெசிபின்னு சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப ஏஐங்கிறாங்க, எல்லாமே வந்து ஏதோ மேத்தமேட்டிக்ஸ்லயும் அனாலிட்டிக்ஸ்லயும் போய்கிட்டு இருக்கு. ஹவ் யூ எவர் வண்டர்ட், ஐயோ நம்மளோட சீக்ரெட் யாராவது தெரிஞ்சு இன்னொன்னு ஆரம்பிச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு? இல்லை ഞാൻ சொல்லி கொடுப்பேன். நீங்க சொல்லிக்கிட்டு நான் சொல்லி கொடுப்பேன் சார். நான் ஒர்க் ஷாப் பண்ணது, நான் வந்து நினைக்குது நம்ம இந்தியாவில் பெஸ்ட் பர்ஃப்யூமர்ஸ் வர வேணும், பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் வர வேணும், லாட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். அதுக்கு வேர் இஸ் த பெர்ஃப்யூம் பிராண்ட் ஆல்சோ. We want also India will be, there is the culture base to come the perfume. I mean like fragrance world India name varavan. That's your goal, big goal right now. That's right. And why didn't you start in Kerala? Ipo India varumbodhu Hyderabad, Chennai poduthu. Yeah. Is Kerala on the cards and why hasn't it happened so far? You know, there is culture base. I think there's for example, Hyderabad also there is culture, you using the attar and everything. Chennai also there is many cultures there. Yeah. There is different like language also. But Tamil is there everywhere. Correct. The oldest language, I think before, I mean the Arabic, before any language, I think there's a Tamil. There is lot of cultures in it. There is, you know, like family connection, there is lot of emotion, feeling. There's everything is Chennai. That's why I think that Tamil Nadu is the best area to make spread your fragrance and the culture fragrance you can use to in India. Best place I think in Chennai. Awesome. And நீங்க வந்து ஃபிட்னஸ்லயும் கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா தெரியுது. I am a fitness enthusiast as well, so I would like to know that side of you. Is that the one place where you went out everything apart from work? Yeah, because if you don't have confidence yourself, your body fitness, you cannot do anything. Maintain yourself. நமக்காக ஏதாவது பண்ணவேன் நம்ம பாடிக்காக. நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம ஒய்ஃபுக்கு, நம்ம அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கு, வேலை பண்ணிகிட்டே இருக்கு. உங்கள் பாடிக்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க வேணாம். அது நீ மட்டும் தான் கொடுக்க முடியும். என் பாடிக்கு ஏதாவது தேவை இருந்தால் அது நான் மட்டும் தான் கொடுக்க முடியும். யாராவது சூப்பர் மார்க்கெட்டில் கிடக்காது, இந்த ஷாப்பிங் மாலில் கிடக்காது. அது நீ தான் பண்ணி எடுக்க வேணாம். லவ்லி. சோ நீங்க ஃபுட்பால்லாம் ஆடிட்டு இருந்தீங்க இல்லையா? ஃபுட்பால் இந்த ஏஜுக்கு நான் வந்து மாஸ்டர்ஸ்ல போல்வால்ட் சாம்பியன், ஜாவலின் த்ரோ. ஏதாவது நம்மளுக்கு இதெல்லாம் ஏன் முடியாது? இப்போது முன்னாடி இப்போ இந்த குழந்தை எல்லாம் ஸ்கூல் டைமில் பண்ணிகிட்டே இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸு. 100 மீட்டரு அவன் ஃபாஸ்டஸ்ட்டு, இல்லை லாங் ஜம்பில் ஃபாஸ்டஸ்ட்டு. அவன் காலேஜ் வர்ற டைமில் ஸ்டாப்பு. நம்ம ஃபேமிலி வந்து புஷ் பண்ணு, படி டாக்டரு என்ஜினியர் புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. அவருக்கு டேலண்ட் இருக்குது ஸ்போர்ட்ஸில். லாங் ஜம்பில் அவனுக்கு ரிசல்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ரன்னிங்கில் ரிசல்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ஜாவலின் ரிசல்ட் பண்ணும். அவன் வந்து அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டடி. அவன் வந்து ஈஸி இருந்தால் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அதாவது பெயிண்டர் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கு. உனக்கு இது குரல் இது என்ன சொல்லுது? த்ரோட் வந்து சாங்ஸ் சிங் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு ஈஸி பண்ணிட்டே இருக்கும். சைக்கிளிங் பண்ணிட்டே இருக்கும். முன்னாடி லாங் ஜம்ப் பண்ணி ஆளு அதை ஸ்டாப் பண்ணிட்டா அது டஃப். நான் எதுக்கு எப்படி இப்போ ரிசல்ட் கிடக்குது? நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடல, நான் இப்பவும் கண்டினியூ லாங் ஜம்ப் பண்ணுது, ட்ரிபிள் ஜம்ப் பண்ணுது, போல்வாட் இப்போ இந்த ஏஜுக்கு பண்ணு. நம்ம குழந்தைக்கு சொல்ல முடியும், இப்போ இந்த ஏஜுக்கும் இது பண்ண முடியும், அவருக்கு பார்க்க வேணும். நீங்க உங்களுக்கு எங்க டைம் இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு? இப்போ வந்து நான் கேட்குது நம்ம ஃபேமிலியில், இப்போ உங்கள் ஃபேமிலியில் அப்பா வந்து அம்மா வந்து டீச்சர், ஸ்கூல் டீச்சர், காலேஜ் டீச்சர். ஓகே, நீ வந்து ஸ்டடி பண்ண 3 குழந்தை இருக்கு வீட்டுக்கு. அவர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரெஸ் அயர்ன் பண்ணிட்டா, சாப்பாடு குக்கு பண்ணி டிஃபினில் போட்டு வா ட்ரோ பண்ண. எத்தனை மணிக்கு முடிச்சு? ஒரு 7:38 முடிச்சு. நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த பொண்ணுகள் வேலை இல்லைன்னா, வேலை இல்லை ஒன்றுமே இல்லை, 1 மணி இருந்தாலும் நாம் பாப்படு இப்பவும் முடியல சொன்ன, இல்லைன்னா பண்ணிட்டே இல்லை, அது டைம் இல்லை. தேவை இருந்தால் எல்லாமே எந்த டைமிலும் டைம் டேபிள் பண்ணி நமக்கு வேணும்னா பண்ண முடியும். தட்ஸ் ஈஸி.
ஸோ உங்களோட ஒரு ரொட்டீன் லைஃப் கொடுங்களேன். லைக் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ டே. நீங்க எத்தனை மணி காலைல, பிகாஸ் யூ சீம் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின், அதர்வைஸ் யூ கேனாட் புல் ஆஃப் ஆல் திஸ். எத்தனை மணி காலைல எழுந்துப்பீங்க? அப்படி ரொட்டீனே இல்லை. நைட்டு தூங்குற டைம்லாம் டிபெண்ட் ஆஃப் த மூட். Of the mood, not of the work. Sometimes there is photo shoot. Right. Sometimes there is making, matching the fragrance. Some interview. Sometimes we go to play football. Oh, that's in the night. Yeah, the night. Okay. Yeah. So that's but make your own. You are happy. Whatever make you happy, that's your pleasure. அப்படி ஒரு 8 hours தூங்குவீங்களா டெய்லி? 8 hour, 7 hour, 8 hour கண்டிப்பா தூங்குவீங்க. And then the rest of the time is work. Where is your time for family? What do you do for fun? No, make them happy. Whatever you do, make happy. I'm happy, why? Make others happy, I will be happy. You try to make that. You can understand the situation, whatever. Between understanding. If even my wife understanding the situation, she will be happy because she know how he busy. She will going to understand my situation. He is all the time. Even I don't go to the same time the food or whatever, but she can understand. I will try to make her also happy. Sometime I just come with me, I go with whatever. But between understanding, that's the best love. Yeah, that is the respect best each other. That is the best. Respect each other. Yeah. Because you are maybe blogger or you are the actor. I understand your situation. Someone is come make you with picture with you, snap with you, selfie make with you, hug with you. That's it. Don't feel emotion feeling. There is nothing, because I respect your part of your life. That's your part. Right. Respect the part. So you don't judge others. No. Let them be as they are. Yeah, because I have my followers, I think more young kids. அவங்க தான் followers. அதுதான் ஜாஸ்தி. குழந்தைங்க நிறைய. அது எங்க பார்த்தாலும் தெரியும். யூசுபாய் பாசமா சொல்றது அந்த குழந்தைங்க தான். அது நான் கொடுப்பேன் இல்ல. கரெக்ட். அது கடவுள் கொடுத்த விஷயம். எது டேலண்ட்டும், எது ரிசல்ட்டும், எது ஃபாலோவர்ஸும், எது லவ்வும், எனக்கு லவ் வேணும்னு கிடைக்காது. அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. പക്ഷെ அந்த அளவுக்கு நீ ஓப்பன் யுவர் ஹார்ட் டு டூ இட். It will be get a result tomorrow after tomorrow. That's just beautiful, and it can't have a better ending for this session that I'm having with you. So finally, just to wrap up, நீங்க கூடிய சீக்கிரம் சென்னையில ஆரம்பிக்க போறீங்க. And somebody as visionary as you, நாங்கலாம் என்னடா துபாய்க்கு வந்தாதான் யூசுப் பாய் இனிமே பார்க்க முடியுமா, அவரோட பெர்ஃப்யூம் நம்ம கிடைக்குமாங்கும்போது தோ வந்தாச்சு நம்ம சென்னைக்கு அப்படின்றது such a happy news. Thank you. And they're looking forward to it. சென்னை மக்களுக்கு யூசுப் பாயோட ஸ்பெஷல் பெர்ஃப்யூம் ஷாப் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ஒரு சும்மா ஒரு கிளிட்ஸ் கொடுங்க. Inshallah, we can blend with love. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மனம், உங்க கேரக்டருக்கு பிடிச்ச மனம் அது பண்ணி கொடுப்பேன். அது எங்கே கிடக்காது. எது பிராண்ட் வேணாலும் எங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த ஷாப்பிங் மாலில் கிடக்கும். உங்களுக்கு பிடிச்ச மனம், இது போட வேணாம் சொன்னு அந்த பிடிச்ச மனம் பண்ணி கொடுக்குறது யூசுப் பாய் இங்கே இருக்கு. Inshallah, we will be spread your smile with your fragrance, inshallah. Thank you very much for your time, Yusuf Bhai. And like I said, I want to again end such a positive force, and most importantly, somebody who makes me feel, or everybody feel rather, எது வேணாலும் மனசு இருந்தா மார்க்கமும் உண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒண்ணு நினைங்க அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா எங்களுக்கு இருக்கீங்க. Inspiration. Inshallah, whatever you do, deep up your heart. Inshallah, the result will be giving from other. Thank you so much. Thank you. Bless you and each and everyone. Spread your smile with Yusuf Bhai fragrance. Love you, brothers. Thank you, Yusuf Bhai.